வணக்கம். நான் Ratnarajah, மனித உரிமை பெண்ணுரிமை செயற்பாட்டாளர். நான் குறிப்பாக பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்தும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். காரணம், இலங்கையை பொறுத்த மட்டில் தெற்காசியாவில் கடை நிலையில் உள்ளது இலங்கை. அரசியலில் பெண்கள் என்று வரும்போது பாராளுமன்றத்தில் இன்னும் 5.8% பெண்களின் பங்களிப்பு தாண்டவில்லை. ஆனால் இலங்கையில் 1931 ஆண்டு ஆண்களும் பெண்களும் வாக்கு உரிமை பெற்ற நாடு. இது மேற்குலகம் வாக்குரிமை பெண்கள் பெற முதல் இலங்கை பெற்ற நாடு. இருந்த போதும் இன்னும் 12-13 பேரை தாண்டவில்லை இலங்கை பாராளுமன்றத்தில். அது ஒரு புறம் இருக்க, மாகாண சபையில் இன்னும் 4 தாண்டவில்லை. உள்ளூராட்சி மன்றத்தில் 1.8% இருந்த பெண்களின் பங்களிப்பு இந்த ஒதுக்கீடு கொண்டு வருவதன் மூலம் 25% ஒதுக்கீடுக்கு சட்டமூலம் இயற்றப்பட்டாலும் இன்றைக்கு 22% தான் பெண்கள் உள்ளூராட்சி மன்றங்களில் இருக்கின்றார்கள். இந்த காரணத்தால் நான் தொடர்ந்து பல தசாப்தங்களாக பெண்ணுரிமை சார்ந்து குறிப்பாக பெண்கள் அரசியலில் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்றேன். இதன் அடிப்படையில் நானும் தமிழரசு கட்சிக்கு விண்ணப்பம் விடுத்திருந்தேன். ஆகவே இந்த விண்ணப்பம் விடுத்திருந்தேன் என்ற காரணத்துக்காகவே வேண்டி என்னில் அவதூறு பூசும் அல்லது அபாண்டமான பழிகளை சுமத்தும் வேலைகளை முகம் தெரியாத வலைத்தளங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. என்னுடைய பேர் உத்தியோகபூர்வமாக வேட்புமனு பட்டியலில் இருக்கின்றேனா இல்லையா என்பதை கட்சி இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. நான் செய்த ஒரே ஒரு விண்ணப்பித்தது, ஒரு பெண் இவ்வளவு காலமும் பலர் 225 பேரும் 12 பேர் தான் பெண்களாக இருக்கின்றோம். இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. வாக்குரிமை பெற்று 80 வருடம் கடந்த நிலையிலும் இன்றும் அரசியலில் பெண்களின் பங்கு என்பது தெற்காசியாவில் அடிமட்டத்தில் இருக்கின்றது. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாளம் போன்ற நாடுகளில் கூட 22%, 25% பெண்கள் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள் இறுக்கமான நாடுகள், பெண்கள் அடிமைப்படுத்தும் இறுக்கமான இஸ்லாமிய நாடுகள். அங்கே கூட பெண்களுக்கு இருக்கும் மரியாதையும் மதிப்பும் இலங்கையில் இருக்கின்றதா என்றுதான் என்னுடைய கேள்விக்குறி. குறிப்பாக 40 வருட காலமாக யுத்தத்துக்கு முகம் கொடுத்து யுத்தத்திலும் பங்கு கொண்ட பெண்கள் யுத்தம் முடிந்த பின் கிட்டத்தட்ட 30,000 விதவை பெண்கள் இலங்கையில் மட்டக்களப்பில் இருக்கின்றார்கள். அதை தவிர தனித்து வாழும் பெண்கள், அதாவது தகப்பனில் சாய்ந்திருந்தவர்களாக இருக்கலாம், மகனில் சாய்ந்திருந்தவர்கள் அல்லது தம்பியில் பொருளாதார ரீதியில் சார்ந்திருந்த பெண்கள் என்று வரும்போது தொகை இதைவிட கூடியது. தனித்து வாழ்கின்றார்கள். இவர்களுடைய அடிப்படை அன்றாட வாழ்வாதார பிரச்சனைகள் இன்னும் தீர்த்து வைக்கப்படவில்லை. 2009 யுத்தம் முடிந்தாலும் இன்னும் தீர்த்து வைக்கப்படவில்லை. அது மட்டுமா, முன்னே நாள் பெண் போராளிகள், குறிப்பாக நான் முன்னே நாள் பெண் போராளிகளின் வாழ்வாதாரம் பற்றி பல இடங்களில் பேசிக்கொண்டு வருகின்றேன். ஆவணப்படங்களையும் செய்து இருக்கின்றேன். காரணம் என்னவென்றால், முன்னே நாள் போராளிகள் என்றவுடன் 2009க்கு பிறகு புனர்வாழ்வு பெற்றவர்களின் எண்ணிக்கையைத்தான் அரசாங்கம் முன்னே நாள் போராளிகள் என்று வைத்திருக்கின்றார்கள். ஆனால் மட்டக்களப்பு நிலைமை அவ்வாறல்ல. 2004 பிரிவு வந்தவுடன் பல பேர் வீட்டுக்கு வந்து விட்டார்கள், பல பேர் திரும்பி விட்டார்கள். 2007க்கு பிறகு இன்னும் பல பேர் வீட்டுக்கு திரும்பினார்கள். இவர்களும் முன்னே நாள் போராளிகள் தான். ஆனால் இவர்கள் அரசாங்கத்தினுடைய தரவில் உள்வாங்கப்படவில்லை. ஏனென்றால் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்று யாருக்கும் தெரியாது. இதில் குறிப்பாக பெண்களின் நிலையை எடுத்து பார்த்தோமானால், அவர்கள் உடல் உபாதைகளுடன் செல்பீஸ் உடம்புல இருக்கிறது, கை கால் இல்ல, ஒரு சரியான வாழ்வு இல்லை. என்றால் இவர்கள் வீட்டுக்கு திரும்பும் போது இருந்த வீடு வசதி, காணி, பூமி எல்லாம் கொடுத்து மற்ற பிள்ளைகளை திருமணம் கொடுத்து விட்டார்கள். ஏன்னால் இந்த பிள்ளை திரும்பி வராதுண்டு. ஆகவே அவர்கள் சில பெண்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு ஒரு துண்டு காணி கூட இல்லை. ஆகவே இவர்கள் எத்தனை பேர் முன்னே நாள் பெண் போராளிகள்
மட்டக்களப்பில் இருக்கின்றார்கள் என்று இன்று வரை யாருக்கும் தெரியாது. ஆகவே இவை எல்லாவற்றையும் பற்றி பேச வேண்டும் என்றால் அவர்களும் போரால் பாதிக்கப்பட்ட பெண்களும் முன்னை நாள் பெண் போராளிகளும் ஒரு கண்ணியமான கௌரவமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் பாராளுமன்றத்திலும் உள்ளூராட்சி மன்றத்திலும் மாகாண சபையிலும் கணிசமான அளவு பெண்கள் தீர்மானம் எடுக்கும் மட்டத்தில் இருக்க வேண்டும். அதுவே என்னுடைய குறிக்கோளாகவும் இருக்கின்றது. அதற்காக பல பெண்களை நான் பயிற்றுவித்துள்ளேன். நான் பயிற்சி கொடுத்த வடக்கு கிழக்கு மலையக பெண்கள் இன்றைக்கு உள்ளூராட்சி மன்றத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் தான் பல கட்சிகளிலும் இருப்பவர்களும் உள்ளூராட்சி மன்றத்தில் பெண்கள் இருக்கின்றார்கள். இது நான் இதுக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆகவே நான் இது தொடர்ந்து பேசிக்கொண்டு வரும் விடயம். அதன் அடிப்படையில் பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்லும் ஒருத்தர் கட்டாயமாக ஒரு கட்சியில் அதாவது வேட்புமனுவில் இடம்பெற்று போட்டியில் களமிறங்க வேணும். இல்லாவிட்டால் உள்ளூராட்சி மன்றத்தில் என்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது? இவர்கள் ஒதுக்கீடு மூலம் கொண்டு வந்தவர்கள், இவர்களுக்கு அரசியல் தெரியாது, இவர்கள் போட்டியிட்டு வென்று காட்ட வேண்டும் என்று சவால்கள் விடுக்கப்பட்டன. அதற்காகத்தான் நான் விண்ணப்பித்தேன். ஆகவே இதையெல்லாம் அறியாமல் ஒரு பெண் என்ற காரணத்தினால் என் மீது நடத்தை கொலையும் நடத்தை சம்பந்தமான அவதூறுகளும் அரசியல் ரீதியான அவதூறுகளும் எந்த ஆதாரமும் இல்லாமல் என் மீது வீசப்படுகின்றது. அதுவும் முகம் தெரியாத அடையாளம் தெரியாத வலைத்தளங்களில் இருந்துதான் இது வந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் எங்கே வாழ்கின்றார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. பெண்கள் அரசியலுக்கு வர வேணுமா? முக்கியமாக வடக்கு கிழக்கை எடுத்துக்கொண்டால் போரால் பாதிக்கப்பட்ட பெண்களும் பெண்கள் தலைமை தாங்க குடும்பங்களும் அதிகரித்திருக்கின்றது. ஆகவே அவர்கள் சார்பாக அவர்களுக்காக வேண்டி பேச வேண்டிய கட்டம் இப்போது எங்களுக்கு மற்ற சமூகத்தை விட தமிழ் சமூகத்துக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆகவே ஒரு பெண்ணை ஊக்கப்படுத்தி, அதாவது எங்களுடைய பெண், எங்களுடைய மாவட்டத்து பெண், எங்களுடைய மட்டக்களப்பு பெண், அவள் கட்டாயம் போக வேண்டும் என்று எனக்கு ஊக்கமும் உந்துதலும் கொடுப்பீர்களா அல்லது என் மீது சேறு பூசுவீர்களா? அதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஏன் இவ்வாறாக சேறு பூசுகின்றீர்கள்? அனைத்து கட்சிகளிலும் பல ஆண்கள் போட்டியிடுகின்றார்கள். அவர்களை பற்றியோ அவர்களின் நடத்தையை பற்றியோ அவர்களின் குடும்ப நிலை பற்றியோ அவர்களின் அரசியல் நிலைப்பாடு பற்றியோ இங்கே யாரும் பேசவில்லை. இதிலிருந்து என்ன விளங்குகின்றது? பெண் என்றால் பெண் என்ற காரணத்திலாயே அவளுடைய நடத்தையை குறை சொல்வதே ஒரு பெரிய காரணமாக இருக்கின்றது. இதற்கு பயந்தே பல பெண்கள் அரசியலுக்கு வருகின்றார்கள். இல்லை கேட்டால் சொல்வார்கள், நீங்க வரலாம் தானே, உங்களுக்கு என்ன குறை, நீங்கள் வாங்கள் என்று சொல்லி. ஆனால் ஒரு பெண் விண்ணப்பித்த உடனேயே இவ்வளவு தாக்குதல்கள் நடத்துவது, இவ்வளவு ஒரு பின்தங்கிய ஒரு சமூகத்தில் நாங்கள் வாழ்கின்றோமா என்ற ஒரு கேள்வியை, சந்தேகத்தை எழுப்புகின்றது. வடக்கு கிழக்கில் ஆணுக்கு பெண் சமன் என்று பெண்கள் போராடி நிரூபித்த ஒரு மண்ணில் இருந்து பெண் ஒரு அரசியலுக்கு வருவதற்கு இவ்வளவு எதிர்ப்பு இருந்தால் எங்களுடைய சமூகம் எப்போது விடியலை நோக்கி போகின்றது என்பதே கேள்வி. ஏனென்றால் பெண்களுடைய திறமை, நுண்ணறிவு, அவளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே தீர்மானம் எடுக்கும் மட்டங்களில் பங்களிப்பு செய்ய வேண்டும். அது சட்டங்கள் இயற்றுவதாக இருக்கலாம், கொள்கைகள் இயற்றுவதாக இருக்கலாம். எல்லா இடத்திலேயும் பெண்களுடைய அறிவும் திறனும் அவளுடைய எண்ணப்பாடு, அவள் ஒரு விஷயத்தை பார்க்கும் பார்வை எல்லாமே அங்கே உள்வாங்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, பாராளுமன்றத்திலிருந்து உள்ளூராட்சி மன்றம், மாகாண சபைகளில் நிதி ஒதுக்கீடு செய்யும் போது அங்கே பெண்கள் இருந்தால்தான் அவங்களுடைய பிரதேசத்தில் பெண்களுக்கு அல்லது சமூகத்துக்கு என்ன பிரச்சனை என்று பார்த்து அதன் பிரகாரம் நிதிகளை கூட ஒதுக்குவார்கள். அதற்காக வேண்டி பெண்கள் இருக்க வேண்டும். நான் ஒன்றை சொல்லுகின்றேன் கடைசியாக, இந்த வேட்புமனுவில் நான் இடம்பெறுகின்றேனா இல்லையா என்பது கட்சி உத்தியோகபூர்வமாக அறிவிக்க வேண்டும். அறிவித்தால் அந்த வேட்புமனுவில் நான் இல்லாவிட்டால் கூட நீங்கள் எவ்வளவு சேறு பூசினாலும் நான் தொடர்ந்து பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டியதன் முக்கியத்துவை பேசிக்கொண்டே இருப்பேன். இதை பற்றிய 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் நான் எழுதியிருக்கேன். பத்திரிகைகளிலும் சரி, வலைத்தளங்களிலும் சரி, மிகவும் சர்வதேச வலைத்தளங்களிலும் நான் 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். அவைகளை எடுத்து பார்த்தீர்களானால் தெரியும்,
நாங்கள் தமிழர்கள் ஒன்றாக வாழ வேண்டும். எங்களுடைய விருப்பு வெறுப்பு வித்தியாசங்களை கொஞ்சம் ஒதுக்கிவிட்டு ஒற்றுமைக்காக வேண்டிய எங்களுடைய தமிழர்களின் உரிமையை பாதுகாக்கவும் நாங்கள் எங்களுக்குள் முதல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எங்களுடைய உரிமையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் பெண்களுடைய வாழ்வாதார பிரச்சனை எவ்வளவு முக்கியம் என்றும், பெண்கள் அரசியலுக்கு வருவதன் முக்கியத்துவமும், அரசியலுக்கு வரும் பெண்களுக்கு இருக்கும் சவால்களும், வந்தபின் இருக்கும் சவால்களும், இவைகளை பற்றி நான் தெளிவாக எழுதியுள்ளேன். என்னுடைய கட்டுரைகளை ஆராய்ந்தால் தெரியும் என்னுடைய நிலைப்பாடு என்னவென்று. அவை மக்களே அவதூறு பேசுபவர்கள் ஆதாரம் இல்லாமல் பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள். அவைகளை நீங்கள் நம்பக்கூடாது. பெண் இன்னமும் என்னுடைய ஐடென்டி கார்டு, அதாவது அடையாள அட்டை, தேசிய அடையாள அட்டை, என் பிள்ளைகளின் தேசிய அடையாள அட்டை மட்டக்களப்பில் தான் இருக்கின்றது. எங்களுக்கு வாக்கு மட்டக்களப்பில் தான் இருக்கின்றது. தொடர்ந்தும் போரால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பேசிக் கொண்டிருப்பேன். குறிப்பாக அரசியலில் பெண்களை வர வேண்டும் என்பதை நான் அரசியல் போட்டியிடாவிட்டு சாகும் வரை பேசிக்கொண்டுதான் இருப்பேன். இதை யாரும் சேறு பூசி தடுத்துவிட முடியாது. நன்றி. விடுதலை புலிகள் ஆரம்பிக்கப்பட்டோம். அதன் கொள்கைகள் வடகிழக்கு இணைந்த தேசியம், தமிழ் தேசியம் உட்பட பல்வேறு கொள்கைகளை கொண்டது. இந்த கொள்கைகளுக்கு விரோதமாக கடந்த காலத்தில் நீங்கள் செயற்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதை எவ்வாறு இல்லை என்றுதான் சொல்லுவேன். குற்றச்சாட்டுகள் நான் இன்றையும் பார்த்தேன். நான் சொல்லாததெல்லாம் சொன்னதாக பரப்புரைகள் செய்கின்றார்கள். இது எனக்கு எதிராக நான் இந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடாது. முக்கிய குறிப்பாக தமிழ் டிஎன்ஏ அதிக வாக்குகளை பெற்றுவிடக்கூடாது, 4 ஆசனங்களை பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக எங்களுடைய எதிராளிகள் செய்யும் பரப்புரை என்பதை நான் சொல்லுவேன். விடுதலை புலிகளை நீங்கள் ஒரு ஆயுத குழுவாக நோக்கியதாகவும் அதனை ஒரு ஆயுத குழுவாகவே கணிப்பிட்டு அதற்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்ததாக உங்களது புத்தகம் தொடர்பில் சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. விடுதலை புலிகளை நீங்கள் ஒரு ஆயுத குழுவாக பார்க்கின்றீர்களா அல்லது ஒரு இனத்தின் விடுதலை இயக்கமாக பார்க்கின்றீர்களா? நான் விடுதலை புலிகள் என்ற வார்த்தையை எங்குமே பேசவில்லை. நான் ஒரே சொல்வது எல்லா ஆயுத குழுக்களும் என்றுதான் நான் சொல்லியிருக்கின்றேன். விடுதலை புலிகள் தொடங்கிய போராட்டத்தை நான் ஒரு நாளும் குற்றம் சொல்வதில்லை. நான் தெளிவாக அது பல கட்டுரைகளில் சொல்லியிருக்கின்றேன். விடுதலை புலிகள் மட்டுமல்ல, எல்லோரும் இந்த வன்முறையை கையில் எடுத்ததுதான் தவறு என்று சொல்லியிருக்கின்றேன். அதுக்கும் காரணம் இருக்கிறது. இந்த வன்முறையை எல்லோரும் கையில் எடுத்ததால், ஆயுத குழுக்கள் மட்டுமல்ல, அரசாங்கத்தில் இருக்கும் அரச படைகளும் கூட ஆயுதங்களை கையில் எடுத்ததால் தான் நாங்கள் இன்று வடக்கு கிழக்கில் 89,000 கணவனை இழந்த பெண்களை கொண்டிருக்கிறோம். ஆகவே வன்முறைக்கு எதிரானவள் நான் சமாதானத்துக்கானவள். ஏனென்றால் வன்முறையில் அது என்ன விதமான வன்முறை? நாங்கள் உரிமைக்காக வேண்டி வன்முறையை கையில் எடுத்தால் என்ன, உரிமைக்காக வேண்டி போராடுபவர்களை ஒடுக்குவதற்கு அரச தரப்பினர் வன்முறையை கையில் எடுத்தாலும் அதில் அதிகமாக இறந்து போனது எங்களுடைய ஆண்கள். இன்றைக்கு சிறையில் இருப்பதும் எங்களுடைய ஆண்கள். கைகால் இல்லாமல் வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுவதும் எங்களுடைய ஆண்கள். அவை வன்முறை என்பது ஆண்களைத்தான் கொன்றொழித்து விட்டது. அவர்களை சார்ந்த இந்த பெண்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் தான் நான் இதை வன்முறையை கையில் எடுப்பதை எதிர்க்கின்றேன். அதே நேரம் நாங்கள் சமாதானத்தோடு வாழ்ந்தால் இந்த நாட்டை, எங்களுடைய வடக்கு கிழக்கை கட்டியெழுப்பலாம் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. நான் ஏற்கனவே சொன்னேன், எங்கள் உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு வன்முறையை கையில் எடுத்ததுதான் தவறுன்னு சொல்லுவேன். அதனால்தான் இன்றைக்கு எங்களுக்கு இருந்ததும் இல்லாம போய்விட்டது. உயிரை இழந்து விட்டோம், உடைமைகளை இழந்து விட்டோம், இருந்த காணிகள் கூட பறி போய்விட்டது. அதுதான் நான் சொன்னேன். நீங்கள் ஆயுத குழுக்களை கேட்குறீங்களா? கிழக்கினை பாதுகாப்பதற்கு அது சக்தியாக இருந்ததா அல்லது கிழக்கு பறிபோவதற்கு சக்தியாக இருந்ததா? நான் ஏற்கனவே என்னுடைய இந்த இன்டர்வியூல கூறியிருந்தேன், நாங்கள் எங்களுக்குள் பிளவுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த
நாளுக்கு நாள் காலங்கள் மாறி பல கட்சிகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. கட்சிகள் உருவாக எங்களுக்குள் பிளவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதேதான் முன்னே நாள் முதலும் இருந்தது. ஒரு ஆயுத குழு உருவானது, அடுத்தது இன்னொரு ஆயுத குழு உருவானது, உரிமைக்காக வேண்டி போராடுகிறோம் என்று. அதற்கு பிறகு பல குழுக்கள் உருவாகி யாரை கொன்றளித்தோம்? எங்களுக்குள் எங்களைத்தான் நாங்கள் கொன்றளித்தோம். அதே போல நாங்கள் ஒரு புள்ளியிலாவது எல்லோரும் ஒற்றுமையாக வந்து பேரினவாத அரசோடு போட்டியிட வேண்டும். நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். பல கட்சிகள் உருவாக எங்களுக்குள் பிளவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும், இந்த குரங்கும் அப்பமும் பூனையும் கதை. அப்பத்தை கொண்டு இந்த இரு பூனைகளும் தங்களுக்குள் இணக்கப்பாட்டுடன் அப்பத்தை பிரித்து கொள்ளாமல் குரங்கு டையில கொண்டு போய் கொடுத்து இருந்ததையும் இழந்த நிலைதான். ஆகவே கட்சிகள் வளர கட்சிகளுக்குடைய பிளவுகள் ஏற்படுத்தி புது கட்சிகளும் புது கூட்டணிகளும் உருவாக எங்களுடைய போராட்டம் வலுவற்று போகின்றது. வடகிழக்கு பகுதி பெரும்பான்மையினர் மத்தியில் தொடர்ந்து தமிழ் மக்களுக்குரிய சந்தேக பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சந்தேக பார்வை என்பது இன்று ஒரு இனவாத நிலையாக தெற்கிலே நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இந்த இனவாதத்தினை தமிழர்கள் தற்பொழுது முன்னெடுக்கும் அதனை நிவர்த்தி செய்வதற்கு தமிழர்கள் தற்பொழுது முன்னெடுக்கும் வழிமுறைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? தமிழர்கள் ஏற்படுத்தும் வழிமுறைகள் ஏற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் இந்த நிலைமையை மாற்றுவதற்கு நாங்கள் பெரும்பான்மை சமூகத்தோடும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டியிருக்கின்றது. அதாவது பெரும்பான்மை சமூகத்தில் உள்ள மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் போன்றவற்றை சேர்ந்து வேலை செய்து அவர்களுக்கு இருக்கும் பயத்தை விளக்க வேண்டும். அவர்களுக்கு எங்களுடைய போராட்டத்தின் நியாயத்தை தெளிவுபடுத்த வேண்டும். அந்த வகையில் நாங்கள் பின்னுக்குத்தான் நிற்கின்றோம். இன்னும் நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து வேலை செய்வதற்கான இடங்களை நாங்கள் வகுத்துக் கொண்டது போதாது என்பதுதான் என்னுடைய பார்வை. கடந்த காலத்தில் தமிழர்களின் வாக்குகளை குறிப்பாக 2010ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டத்தின் வாக்குகளை சிதறடிப்பதற்காக பல குழுக்கள் பேச்சு குழுக்களாக இறக்கப்பட்டது. அதில் ஒரு பேச்சு குழுவில் நீங்களும் போட்டியிட்டு தமிழ் தேசிய கூட்டத்தின் வாக்குகளை சிதறடிப்பதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது தொடர்பில் உங்கள் கருத்து? இந்த குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்வதா இல்லை என்றால் பலரும் பலவிதமாக குற்றச்சாட்டு செய்யலாம். முக்கியமாக இந்த சுயேட்சை குழுவில் நான் போட்டியிட்டேன் என்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், எல்லாருக்கும் தெரியும். இதுல மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் கூட அண்மையில் முக புத்தகத்தில் எழுதியிருந்தேன். அந்த நேரத்தில் கூட ஒரு பேட்டி கொடுத்திருந்தேன். அதாவது எல்லா கட்சிகளிலும், பிரதான கட்சிகளிலும் வேட்பாளராக நியமிக்கப்பட்டவர்கள் ஆண்களாக இருந்தார்கள். எல்லா கட்சியிலையும். ஒரு கட்சியில தான் ஒரு பெண் வேட்பாளர். மட்டக்களப்பில், யாழ்ப்பாணம், திருவோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை போன்ற மாவட்டங்களில் சகலரும் ஆண்களாக இருந்தார்கள். அப்போது கூட பெண்கள் அரசியலுக்கு வர வேணும் என்பதை நான் குறிப்பிட்டுத்தான் அங்கே கூறியிருந்தேன். நான் நினைக்கின்றேன் 367 வேட்பாளர்கள் மொத்தமாக இருந்த நிலையில் 5 பெண்கள் தான் போட்டியிட்டார்கள். அந்த நேரத்தில் இன்னொரு சுயேட்சை குழுவில் பெண்கள் அரசியலுக்கு வருவதன் முக்கியத்துவம் பற்றி கூறவே நானும் போட்டியிட்டிருந்தேன். அதே போன்று காலமான பெண்ணுரிமை செயற்பாட்டாளர், மனித உரிமை செயற்பாட்டாளர் சாந்தி சச்சுதானந்தம் அவர்களும் ஒரு சுயேட்சை குழுவை ஆரம்பித்து பரப்புரைகளை செய்து கொண்டிருந்தோம். இருவரும் பெண்கள் ஏன் அரசியலுக்கு வர வேணும் என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் பரப்புரை செய்யப்பட்டதை ஒழிய யாருக்குமோ எந்த கட்சிக்கும் எதிராக, குறிப்பாக டிஎன்ஏக்கு எதிராக எந்த பரப்புரையும் செய்யப்படவில்லை. இதை தான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதன் காரணம் எந்த கட்சியும் எங்களுக்கு வேட்பு மனுவில் இடம் தரவில்லை. பெண்கள் என்ற ரீதியில் யாரையுமே அணுகவும் இல்லை, கேட்டதும் இல்லை. இதை பற்றி நான் பேசியும் இருக்கின்றேன். அது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் காரணத்தால் பெண்கள் ஏன் அரசியலுக்கு வர வேணும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தித்தான் நானும் இன்னொரு சுயேட்சை குழுவில் சகோதரி சாஞ்சி, காலமான அமரர் சாஞ்சி சச்சிதானந்தம் அவர்களும் போட்டியிட்டிருந்தார்கள். அக்காலத்தில் உங்களது சுயேட்சை குழுவில் போட்டியிட்டவர்கள் சாமி சச்சிதானந்தம் போன்றவர்களும் அந்த காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலான கொள்கைகளை கொண்டிருந்தவர்களாகவே இருந்தார்கள். அந்த வேளையில் அவர்களுடன் போட்டியிட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக மக்கள் மத்தியில் பார்க்கப்பட்டதாக இருக்கலாம் என்று கருதவில்லை.
இல்லை, அப்படி இல்லை. அவையும் இந்த பெண்கள் அரசியலுக்கு வர வேணும் முக்கியத்துவம் பற்றி தான் பேசினேன். நானும் என்னுடைய மேனிஃபெஸ்டோ கூட அங்கேயும் இருக்கணும். நான் அதில் சொல்லியிருந்தது 58 வீதமானவர்கள் வாக்காளர்களாக இருக்கின்றோம் பெண்கள், 52 வீதமானவர்கள் சனத்தொகையில் இருக்கின்றோம். ஆகவே பெண்கள் அரசியலுக்கு வருவதன் முக்கியத்துவம் பற்றி தான் அங்கே கூறப்பட்டது. தமிழ் மக்கள் தமிழர்களுக்கு தனி கலாச்சாரம் இருக்கின்றது, தமிழ் பெண்களுக்கு தனி கலாச்சாரம் இருக்கின்றது. அந்த கலாச்சாரங்களை மீறிய வகையில் நீங்கள் செயற்பட்டதான குற்றச்சாட்டு தற்போது முகநூல் வாயிலாக முன்வைக்கப்படுகிறது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்களே சொன்னீர்களே, இது குற்றச்சாட்டு அடுக்கிக் கொண்டே போவார்கள். இப்ப நான் வேட்புமனுக்கு போட்டியிட விண்ணப்பித்தேன் என்ற காரணத்துக்காக எவ்வளவு சொல்லுகின்றார்கள். இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்வதில்லை என்றால் பல குற்றச்சாட்டுகள் வருகின்றது. குறிப்பாக என்னுடைய தாயாரின் கொலையில் எனக்கு சம்பந்தம் இருப்பதாக கூட சொல்லுகின்றார்கள். இவ்வாறாக குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கும். அவைகளுக்கு நாங்கள் பதிலளிக்கவும் முடியாது, அது உண்மையும் இல்லை. எதிர்காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கொள்கைகள் கோட்பாடுகளுக்கு அமைவாக வடகிழக்கில் நீங்கள் செயற்படும் நிலை இருக்குமா, அல்லது அதற்கு மாறான செயற்பாடுகளை நீங்கள் முன்னெடுப்பீர்கள்? அது வர முடியும். கொள்கைகளுக்குள் தான் நான் இருக்க வேண்டும். அவங்களோட சட்டத்திட்டங்கள் உங்களது வாக்கு வேட்பாளர் தெரிவில் உங்களோட பெயர் இடம்பெறாவிட்டால் உங்களது செயற்பாடுகள் அவ்வாறு இருக்குமா? இருக்காது. நான் ஏற்கனவே சொல்லி போட்டேன். அரசியலில் பெண்கள் வர வேணும் என்பதை நான் ஆணித்தரமாக என்னுடைய செயற்பாடுகளின் மூலம், கட்டுரைகள், பங்களிப்பு செய்வதன் மூலமாக, கருத்தரங்குகள் செய்தாலும் பயிற்சிகள் செய்து பெண்களை அரசியல் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கும் அரசியலில் பங்களிப்பு செய்வதற்கும் நான் தொடர்ந்து வேலை செய்வேன். அவை யாருக்கும் எதிராக, குறிப்பாக தமிழரசு கட்சிக்கு எதிராக நான் எந்த விதமான செயற்பாடு செய்ய மாட்டேன். அது என்னுடைய நோக்கமும் அல்ல. பெண்கள் அரசியலுக்கு வர வேணும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். நீங்கள் இந்த வேட்புமனு தாக்கல் செய்தது மட்டக்களப்பு அரசியல் தலைமைகளாக செய்யாமல் கொழும்பில் இருக்கும் அரசியல் தலைமைகளாக உங்களுடைய விண்ணப்பத்தினை சமர்ப்பித்ததாகும். அதே உங்களுக்கு வடகிழக்கில் இருக்கின்ற அரசியல் தலைமைகளில் நம்பிக்கை இல்லையா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுப்பப்படுகிறது. இது தொடர்பில் உங்கள் கருத்து? கட்சிக்குள் சட்டத்திட்டங்கள் இருக்குந்தானே, அங்கே அந்த சட்டத்திட்டங்களில் மட்டக்களப்பில் இருப்பவர்கள் ஊடாகத்தான் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற எந்த விதிமுறைகளும் இல்லை. அதுல இருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு பெண் பிரதித்துவம் வேணும், பெண் வேட்பாளர் பட்டியலில் ஆவதில் இடம்பெற வேணும். குறைந்தபட்சம் என்றால் உங்களுக்கு யார் மூலமாவது விண்ணப்பிப்பதா முக்கியமே ஒழிய இங்கே யார் மூலம் விண்ணப்பித்தோம் இதெல்லாம் தேவையில்லாமல் கொண்டு வரப்படும் குற்றச்சாட்டுகள். கட்சியில் இடம்பெற வேணும், வேட்பு மனுவில் இடம்பெற வேணும் என்பதுதான் நோக்கே ஒழிய அந்த பாதையை நாங்கள் யார் மூலம் அடைந்தோம் என்பது முக்கியமல்ல. அதே நேரம் நான் சொன்ன மாதிரி அங்கே எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நிபந்தனைகளும் கட்சிக்குள் இல்லை. இன்னார் இப்படித்தான் இருந்திருந்தால் நடக்காது. கிழக்கில் கடந்த காலத்தில் தமிழ் கட்சி செயற்பாடுகள், தமிழ் தேசிய செயற்பாடுகளில் நீங்கள் நேரடியாக இருந்த செயற்பாடுகள் பங்குகள் நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் இன்று மட்டக்களத்திலே தமிழ் கட்சியின் செயற்பாடுகளில் நேரடியாக பங்கு வைக்க பல பெண்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இதுவரை எந்த சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. இப்பொழுது நீங்கள் இதனை பெற்றுக்கொள்வது பெண்கள் மத்தியில் அதற்கு ஏற்படுத்தும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, கட்டாயமாக இல்லை. ஏனென்றால் அநேகமான பெண்கள் வடக்கு கிழக்கில் இருக்கும் பெண்களுக்கு என்னை பற்றி தெரியும், என்னுடைய செயற்பாடுகள் பற்றி தெரியும். ஆகவே எந்த பெண்களும் என்னை எதிர்க்க மாட்டார்கள்.